வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய கோதாவரி குண்டு சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நிச்சயதார்த்தம் வீட்டு அளவோடு என்றாலும் விமர்சையாக நடந்து முடிந்தது. பெண் கோதாவரி சற்று ஒல்லியாக 5.25 அடி உயரமாக முகப்பொலிவுடன் இருந்தாள். உதடுகள் புன்னகையை வீசின, கண்கள் சிரித்தன. பிள்ளை அவளுடைய அத்தையின் ஒரே குமாரன். சிறுவயதிலேயே சிவா என்கிற சிவராமன் கோலி மற்றும் பம்பரம் ஆடிக்கொண்டிருந்த நாட்களிலேயே அக்காவும் தம்பியும் எடுத்திருந்த முடிவின் விளைவால் நடைபெற்ற நிச்சயதார்த்தம். சிவா கோதாவரியைப் போல அவ்வளவு சிவப்பு இல்லை என்றாலும் கண்ணை திருப்தி செய்கிற நிறம், 5.25 அடி உயரம், சற்றே அகலமான முகம், 28 நிறைவதற்குள் முன் மண்டையில் வழுக்கை தோன்றுவதற்கான அறிகுறிகள் காணப்பட்டன. வழுக்கை இருந்தால் என்ன? அதன் காரணமாக கோதாவரி அவனை உதறி விடுவாளா என்ன? நிச்சயதார்த்தம் நடந்த மறுநாளே சிவா மதுரை செல்ல பாண்டியன் எக்ஸ்பிரஸில் ஏறிவிட்டான். விழி அனுப்ப கோதாவரியே காரை ஓட்டிக்கொண்டு எழும்பூர் சென்றாள். ரயில் புறப்பட 10 நிமிடங்கள் இருந்தன. சிவா, என்ன கோதா? இது கார்த்திகை. தெரியுமே, சரவிளக்கு ஏற்றி வச்சு பொரி அப்பம் எல்லாம் பண்ணி சாப்பிட்டோமே. தை மாசத்துல முகூர்த்தம். தெரியும், ஜனவரி 20. அதுக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் 2 இருக்கு, ரொம்ப முக்கியம். சொல்லு. நம்பர் 1, நல்ல வீடா தனி வீடா வாடகைக்கு எடுக்கணும். அட்வான்ஸ் கொடுக்க பணம் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணணும். 2வது, கார் ஓட்ட கத்துக்கணும். நான் இதே மாருதியோட தான் மதுரைக்கு வருவேன். ஓகே கோதா. 3வது 4வது எதுவும் இல்லையே? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிறது. ஏறி உட்காந்துக்கங்கோ. ஜாக்கிரதையா வீடு போய் சேரு. ரோட்ல நெரிசல் தாங்க முடியல. வயசு 24. 7 வருஷமா கார் ஓட்டுறேன் சிவா. நீ 70 வருஷமா கார் ஓட்டினாத்தான் என்ன? மற்றவங்க வந்து மோத எவ்வளவு நேரமாகும்? நான் வரேன் கோதா. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். 3ஆம் நாள் சிவாவுக்கு ஃபோன் வந்தது. கோதாவரியின் தகப்பனார், அவனுடைய மாமா பேசினார். நேத்து ராத்திரியிலிருந்து கோதாவுக்கு ஹை ஃபீவர். இங்க உன் அம்மாவும் மாமியும் மாறி மாறி சிசுரூஷை பண்றா என்றார் நடராஜன். டாக்டர் என்ன சொல்றார்? வைரஸ் ஃபீவருங்கிறார். ஊரெல்லாம் இருக்காம். நான் வரணுமா? நீ வந்து என்ன செய்ய போற? தினசரி ஃபோன் பண்ணுங்கோ மாமா, கோதாவுக்கு குணமாற வரைக்கும். சரி, நீ உன் உடம்பை பார்த்து கொள்ளணும் என்ன? சரி மாமா. தொடர்ச்சியாக 8 நாட்கள் ஃபோனில் மாமா பேசினார். ஜுரம் 104 டிகிரியில் இருந்து இறங்கவில்லை. ஜாண்டிஸாக இருக்கலாம் என்று மருந்து கொடுத்து பிறகு அதிலும் ஜுரம் குறையாததால் டைபாய்டாக இருக்கும் என்று உறுதியாக நம்பி டாக்டர் கோதாவரியின் ரத்தத்தை பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கிறார். முடிவு அடுத்த நாள் தெரியுமாம். அடுத்த நாள் டாக்டரின் நம்பிக்கை வீண் போகவில்லை. டைபாய்டு முத்திரை குத்தப்பட்டது. 2 வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் டெலிஃபோன் வந்தது. சிவா, அக்கா சொல்றா, எனக்கும் சரின்னு படுறது. தை மாசத்துல முகூர்த்தம் வச்சுக்க வேண்டாமாம். கோதாவுக்கு தான் டெம்பரேச்சர் நார்மலுக்கு வந்தாச்சுன்னு 4 நாள் முன்னேடி சொன்னேளே மாமா. இல்லேங்கல்லடா சிவா, முழுக்க குணமான புறமும் கோதா கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணுமாம். இல்லாட்டா டைஃபாய்டு ரிலாப்ஸ் ஆகுமாம். அப்புறம் ஆபத்தாம், டாக்டர் சொல்றார். இன்னைக்கு டிசம்பர் 18. கோதா இன்னும் படுக்கையில தான் இருக்கா இல்லையா? 25ஆம் தேதி தலைக்கு தண்ணி விடலாம்ங்கிறார் டாக்டர். ஸ்ட்ரிக்ட் டயட் வேற. காரம் கிட்ட வரப்படாது. வெண்ணெய் நெய் படாது. புனர்பாகம் பண்ணின சாதத்தை மோரில் பிசைஞ்சு கொடுக்குறோம். 3 வேளை சாத்துக்குடி ஜூஸ். சரி மாமா, முகூர்த்தத்தை 3 மாசத்துக்கு தள்ளி போட்டுக்கலாம். ஏப்ரல்ல போதும். நீ ஒரு நடை கூட வந்து பார்த்துட்டு போகலேன்னு கோதா குறைபட்டுக்கிறா சிவா. ஆடு தலை மேல உட்கார்ந்துருக்கு. நாளைக்கு கடைசி நாள். வெள்ளி புறப்பட்டு சனி வரேன். 4 நாள் இருக்கும்படியா வாடா சிவா. சிவா வந்தான். கோதாவரி இப்போது படுக்கையிலேயே உட்காரலாம் என்று டாக்டர் கூறினார். டைபாய்டுன்னு தெரிஞ்சும் ஏன் வரல சிவா என்று கேட்டாள் கோதா. நீ கடுமையான ஜுரத்துல கிடக்கிறப்போ நான் வந்து என்ன புண்ணியம் கோதா? என்னை பார்த்ததும் நீ பேச ட்ரை பண்ணுவ. ஃபீவர் அதிகமாகும். வீடு பார்த்தாச்சா? எங்க பார்க்கறது கோதா? மதுரை போன 3ஆம் நாளே உனக்கு ஜுரம்னு ஃபோன் வந்தது. மனசு உன்னை சுத்தியே இருக்கிறப்ப
எப்படி வீடு தேட முடியும்? இப்பதான் அதுக்கு அவசரமும் இல்ல. தேவையும் இல்ல. ஏன் தேவையில்ல? மார்ச் மாதம் எனக்கு ப்ரமோஷன். மெட்ராஸ்க்கு மாத்தல். நல்ல நியூஸ். இத ஏன் அப்பா கிட்ட சொல்லல? முதல்ல உன்கிட்ட தான் சொல்லணும்னு ஒரு ஆசை. கார் ஓட்ட? இப்ப அது முக்கியமா படல கோதா. நீ மெட்ராஸ் வந்துட்டா, நானே தினமும் உன்னை ஆஃபீஸ்ல டிராப் பண்ணுவேன். சாயங்காலம் பிக்கப் பண்ணுவேன். குறைஞ்சது 2 மாசமாவது நீ ரெஸ்ட்ல இருக்கணும். இப்பவும் அதுல தானே இருக்கேன் சிவா. போர் அடிக்கிறது. வீட்ல வீடியோ கூட பார்க்கப்படாதுன்னு அத்தையும் அம்மாவும் அதிகாரம் செய்யறா. எல்லாம் உன் நல்லதுக்கு தானே. வீடியோ பார்க்கறதும் ஒரு ஸ்ட்ரெயின் தான் கோதா. எப்பத்தான் எழுந்து பழையபடி ஆவேனோ சிவா. மார்ச் மாதம் பிறந்தது. சிவாவுக்கு பதவி உயர்வு கிடைத்து சென்னைக்கும் வந்துவிட்டான். மாமா வீட்டுக்கு 3வது வீடு, அவனுடைய சொந்த வீடு. அம்மாவும் அவனும் தான். நீ கடைசியா எப்படா கோதாவை பார்த்த சிவா? என்று அம்மா கோமதி கேட்டாள். ஏன் கேக்குறம்மா? பொங்கலின் போது வந்தனே, அப்ப பார்த்தேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத சிவா. உனக்கும் கொடுப்பினை இல்லை. என் தம்பி பொண்ணும் கொடுத்து வைக்கல. என்னம்மா சொல்ற நீ? உனக்கு வேற இடத்துல பெண் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சுடா சிவா. ஏன்? மாமா மாமிக்கும் உனக்கு ஏதாவது பூசலா? நேத்து கூட மாமி வந்து போனா. பாம்பேக்கு ஃபோன் பண்ணி உன் அப்பா கிட்டயும் விஷயத்தை சொல்லிட்டேன். அவரும் சரின்னுட்டார். அம்மா, நீ பூடகமாகவே பேசினா எனக்கு எப்படிம்மா விஷயம் புரியும்? கோதாவரி உனக்கு லாயக்கு இல்லாமல் போயிட்டாடா. என்ன உளற நீ? இந்த சம்பந்தத்துல எல்லாரையும் விட அதிகமா நீ தான் தீவிரமா இருந்த. இப்ப ஏன் இந்த முடிவை ஏன் தலைமையில போடுற? கொஞ்சம் இருடா. சொல்லிவிட்ட கோமதி சமையல் அறைக்கு சென்று மறு நிமிடமே திரும்பினாள். அவளுடைய கைகளில் 2 பாத்திரங்கள் இருந்தன. என்னம்மா இது? நீயே சொல்லு, இது என்ன? டம்ளர், ஐஸ்கிரீம் டம்ளர், லோட்டானும் சொல்லுவா. கரெக்ட். இதன் பெயர் என்ன? என்னம்மா குவிஸ் நடத்துறியா? சொல்லுடா. நீ இதில் தான் பாயசம், சர்க்கரை பொங்கல் எல்லாம் பண்ணுவ. பாலக்காட்டு மாமி ஒரு தடவை கொண்டு வந்து கொடுத்தது நினைவிருக்கு. நல்ல வெண்கல பாத்திரம். பேசின், அடுக்கு, சொம்புன்னு எல்லாம் பாத்திரங்களுக்கு பேர் கொடுத்திருக்கோமே. தோ என் கையில இருக்கிறதுக்கு என்ன பேரு? எப்பவோ ஏதோ சொல்லி இருக்க. இரு இரு. ஆ, நினைவுக்கு வந்துட்டது. கோதாவரி குண்டு. கரெக்ட் சிவா, கோதாவரி குண்டு தான். இதை இப்ப கீழே வச்சு பக்கத்துல இந்த லோட்டாவையும் வைக்கிறேன். பாந்தமா இருக்கான்னு பார்த்து சொல்லு. புரியுறதும்மா. என்ன புரியுறதாம்? நான் லோட்டா, கோதாவரி, கோதாவரி குண்டு. மனசு ரொம்ப கஷ்டப்படுறதுடா சிவா. இப்ப அவ இருக்கிற நிலையில எப்படிடா உனக்கு பெண்டாட்டியா வர முடியும்? நான் இப்பவே அவளை போய் பார்க்கிறேன். வேண்டாம்டா சிவா, உன் மனசு தாங்காது. பொல பொலன்னு அழுவ. திடீரென்று ஹாய் சிவா என்ற குரல் கேட்டது. குரலே யார் என்பதை உணர்த்த சிவா திரும்பி பார்த்தான். ஓரிரு நிமிடங்கள் சிலையானான். அம்மாவின் வார்த்தைகளையும் உதாரணங்களையும் நம்பின அளவுக்கு கண்கள் நம்ப முடியாமல் தவித்தன. கோதாவரி 3-4 மடங்கு பருத்திருந்தாள். தோள் பட்டையில் இருந்து கைகள் தொள தொள சதையில் கண்ணை தாக்கின. இரு கன்னங்களும் பலூன் போல ஊதி வெடிக்க முடியாமல் கீழிறங்கி தாடைகளில் இரு மடிப்புகளாக நின்றன. மார்பகம் பயத்தை அள்ளி கொட்டியது. இடுப்பு சதை வழிந்தது. கோதா என்று சிவா அலறினான். ஏன் அலற சிவா? ஆக்சிடென்ட்ல கை கால் கண்ணு போற மாதிரி. என்னோட லைஃப்ல டைஃபாய்டுன்னு ஒரு விபத்து ஏற்பட்டு அதன் காரணமா உடம்பு விஸ்வரூபம் ஆயிடுத்து. அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு எளிசா எடுத்துக்கிறையே கோதா? அத்தை வீட்ல முறுக்கு, சீடை, தேன் குழல்னு ஏதேனும் இருக்கா? நொறுக்கு தீனி திங்கணும் போல இருக்கு. இதோ கொண்டு வரேன் கோதா. முள்ளு முறுக்கும் நாடா பக்கோடாவும் இருக்கு. ஹா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. துளியுண்டு கொண்டு வராதீங்கோ. ஹாய் சிவா, நீ எப்படி இருக்க? நான் எப்படியோ இருந்துட்டு போறேன் கோதா. உன் உடம்பு ஏன் இப்படி ஆயிடுத்து? டைஃபாய்டுல உடம்பு பருக்கலாம். ஆனா நிச்சயமா இப்படி ஆகாது. அந்த காலத்து ஆனை குஞ்சித பாதம் மாதிரி ஆயிட்டேன் இல்ல? பிரைம் ஸ்போர்ட்ஸ்ல சூமோ சண்டை காட்டுறாளே அவங்க மாதிரி. நிறுத்து கோதா. டாக்டர் என்ன சொல்றார்? அவர் தைராய்டு கிளாண்ட் சரியில்லைங்கிறார். ட்ரீட்மெண்ட் அயோடின் சாப்பிட்டு பாருங்கிறார். அவருக்கே ஒன்றும் பிடிபடல போல இருக்கு. இன்னைக்கே உன்னை நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அழைச்சுண்டு போக போறேன். அத்தை பக்கோடாவோட வர்றா. சிவா, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் கபந்தன் மாதிரி சாப்பிடுறேன் இப்பெல்லாம். சிவா நகர்ந்தான். ஒரு நிமிஷம். இப்ப என் வெயிட் 110 கிலோ. நம்பினா நம்பு, நம்பாம போனா போ. அதை பத்தி இப்ப கவலைப்படல கோதா. நீ எதை பத்தி கவலைப்பட போறேன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்?
இப்படி குண்டா போயிட்ட ஒரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நினைச்சு தவிக்கிற. நீ ஒரு முட்டாள். அப்படின்னா நீ 300 கிலோ அளவுக்கு பெருத்தாலும் நீதான் என் மனைவி. நீ கஷ்டப்படுவ சிவா. இப்ப நமக்கு ஜோடி பொருத்தமே இல்ல. அட, இது என்ன ஊஞ்சல் மேல 2 பாத்திரம். பாத்தியா எவ்வளவு சிம்பாலிக்கா இருக்கு இந்த ஜோடி. ஒரு கோதாவரி குண்டு அதான் நான். ஒரு ஐஸ்கிரீம் டம்ளர் அதான் நீ. பேசாம பக்கோடாவை பொரிச்சிட்டு வீட்டுக்கு போ. சாயங்காலம் ரெடியா இரு. என் மாருதியில என்னால நுழையவே முடியாது. அம்பாசிடர் இல்லாம போனா வேன்ல ஏறி உட்கார முடியும். நான் ஏற்பாடு பண்றேன். அம்மா அயர்ந்து போனாள். என்னடா பெரிய பீஷ்மர் மாதிரி சபதம் போடுற. பீஷ்மர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் போட்டார். நான் பீஷ்மரோட உறுதியை நினைச்சு சொன்னேன். கோதாவரியை நானும் கைவிட்டுட்டா அவ கதி என்னம்மா? அதெல்லாம் சரிடா. உன் கொள்கையை குப்பையில போடு. ஒரு வியாதிக்காரியை, அது என்ன வியாதின்னு கூட தெரியாது, நான் என் மருமகளா ஒத்துக்கணும்னு எதிர்பார்க்கிறையா? நான் எதுவும் எதிர்பார்க்கலம்மா. நிச்சயமா அவ வியாதி குணமாகும். அன்று மாலை ஒரு பெரிய டாக்டரிடம் போய் வந்தது வீண் என தோன்றியது. பல பரிசோதனைகள், தைராய்டு கிளாண்ட் பயாப்சி, ஸ்கேனிங் என்று பலதை சிபாரிசு செய்துவிட்டு ஒன்றும் முடிவாக சொல்வதற்கில்லை என்று அவர் கைகளை அகலமாக விரித்தார். திரும்பி வரும்போது, என்னை பத்தி ஏன் கவலைப்படுற சிவா? அத்தை மனசுல கூட ஏதோ நிச்சயமா ஒரு மாற்றம் இருக்கு. இப்பெல்லாம் நம்ம கல்யாணம் பத்தி பேச்சையே எடுக்கிறதில்ல என்று கோதாவரி கூறினாள். 2 நாட்களுக்கு பிறகு அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது கேசவன் நம்பூதிரி ஒரு ஃபைலுடன் வந்தான். அவனை பார்த்ததுமே பொறி தட்டினார் போல ஒரு எண்ணம் சிவாவின் மனதில் வெடித்தது. நம்பூதிரி, சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சதும் போயிடாத. எனக்கு உங்ககிட்ட பேசணும். ஓபீஸ் மேட்ரா சாரே? இல்ல பர்சனல். ஓகே சாரே. மாலை இருவரும் வெளியே வந்தார்கள். ஒரு ப்ராப்ளம் நம்பூதிரி. என்ன ப்ராப்ளம் சாரே? கோதாவை பற்றி ஆதியில் இருந்து இன்று வரை உள்ளதை சிவா விவரமாக கூறினான். நான் இன்னைக்கே ராஜு பணிக்கரை மீட் பண்றேன். அவரை பற்றி நீ பல முறை பாராட்டி பேசி இருக்க கேசவன். அதான் உன்னை பார்த்து பேச நினைச்சேன். நான் போயிட்டு பேசிவிட்டு அப்புறம் உங்க வீட்டுக்கு வரேன் சாரே. எல்லாம் விவரமா சொல்லு அவர்கிட்ட என்றான் சிவா. இரவு 9 மணிக்கு கேசவன் நம்பூதிரி வந்தான். வா கேசவா. ராஜு பணிக்கர்கிட்ட விவரமா சொன்னேன் சாரே. குட்டியை வர சொன்னார். சாரி, அந்த பொண்ணை. எப்ப? கார்த்தால. எங்க இருக்கார்? எழும்பூர்ல. தோ அவரோட மேல் விலாசம் அட்ரஸ். மறுநாள் வேன் எழும்பூருக்கு விரைந்தது. சிவாவை வெளியே உட்கார சொல்லிவிட்டு ராஜு பணிக்கர் கோதாவரியை சோதிக்கலானார். அரை மணி நேரத்துக்கு பிறகு அவள் வெளியேறி வரும்போது முகம் கலங்கி கிடந்தது. கண்களில் நீர் தழும்பியது. கோதா, ஏன் அழற? கோதாவரி பதில் கூறவில்லை. வேனில் திரும்பும் போதும் மௌனமாக விசும்பிக் கொண்டே வந்தவள் வீட்டை அடைந்ததும், ஒரு மண்டலம் என்னை பார்க்க முடியாது என்றாள். ஏன் கோதா, ஏன் பார்க்க முடியாது? பணிக்கர் என்னதான் சொன்னார்? அதை சொல்ல மாட்டேன். உன்னால தாங்கிக்க முடியாது சிவா. சொல்லிவிட்டு அவள் வீட்டினுள் விரைந்தாள். மறுநாள் தான் விஷயம் புரிந்தது. மாமா மாமி கோதாவரியை அழைத்து கொண்டு வீட்டையும் பூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள் என்று. எங்கே என்று மாமா தன் அம்மாவிடம் கூட சொல்லாதது சிவாவுக்கு திகைப்பை உண்டாக்கியது. சிவா ராஜு பணிக்கரிடம் ஓடினான். விசாரித்தான். அவ சொல்லலையா? இல்லையே. போய் கேளு. யாரிட்டையும் சொல்லாம ஊரை விட்டே போய்விட்டார்கள் பணிக்கர் சார். நேத்து சொன்னா ஒரு மண்டலம் என்னை பார்க்க முடியாதுன்னு. பணிக்கர் சிரிக்கவில்லை. தலை எழுத்து போல. நடக்கும் மிஸ்டர் சிவா. மண்டலம்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் சார்? அவள் ஜீவித்திருக்கக்கூடிய காலம். அப்போ உண்மையா நடந்த கதை ஒன்று இருக்கு சிவா. ஆயுர்வேதத்தை அஸ்வினி தேவதை கிட்ட இருந்து கத்துண்டவர் ஆலத்தூர் நம்பிங்கிறவர். அவர்தான் எங்களுக்கெல்லாம் ஆதிகுரு. அவர்கிட்ட கோதா மாதிரி ஒரு கேஸ் வந்தது. நம்பி வைத்தியம் பண்ணினார். ஜெயிச்சார். ஆனால் நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நீங்க எந்த மருந்தும் கொடுக்கல. அவளும் ஊரை விட்டு போயிட்டா. கோட்டக்கல் ஆஸ்பத்திரிக்கு ஒருவேளை போயிருப்பாளோ? நிச்சயமா அங்க போகல சிவா. ஒரு 45 நாள் பொறுமையா இரு என்றார் பணிக்கர். சிவாவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக சென்றது. அம்மாவுக்கு தன் தம்பியின் போக்கு புரியவில்லை. மாருதி கார் ஷெட்டில் இருப்பது மட்டும் தெரிந்தது. இதற்கு என்ன அர்த்தம்? தான் உபயோகிக்கும் மாருதி வேனில் போயிருக்கிறார்களா? எங்கே? எந்த ஊர்? யார் டாக்டர்? என்ன சிகிச்சை? ராஜு பணிக்கர் வேறு யாரையாவது சிபாரிசு பண்ணி அதை சிவாவிடம் கூறாமல் இருக்கிறாரா? மே மாதம் 3ஆம் தேதி
நடராஜன் வந்து விட்டான் என்று அறிந்ததும் கோமதியும் சிவாவும் விரைந்தார்கள். ஹாலில் ஊஞ்சலில் ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். சிவா ஆச்சரியத்துடன் பார்த்தான். தலை கூட சுற்றுவது போல இருந்தது. ஹாய் சிவா, என்ன அப்படி பார்க்கற? கோதாவரி குண்டுதான். கோதா, கோதா, நீ நீ எப்படி இப்படி கரைஞ்சு போயிட்ட? உன் ஊளை சதை எங்க? எல்லாத்தையும் எல்லா கோயில்களுக்குமா கரைச்சுட்டது. பக்திக்கு இருக்கிற சக்தியை நான் அனுபவபூர்வமா உணர்ந்துட்டேன் சிவா. கொஞ்சம் விபரமா சொல்லேன் கோதா. பணிக்கர் சொன்னதை அப்படியே சொல்றேன் கேளு. அத்தை, நீங்களும் கேளுங்கோ. இதுக்கு ஆயுர்வேதத்துல எந்த வைத்தியமும் இல்லம்மா. உன் நாடிகளை ரொம்ப நேரம் சோதிச்சு பார்த்ததுல ஒரே ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சது. அது என்ன சார்? நீ இளம் வயசு. உண்மையை தாங்கிக்க மனசுல தைரியமும் உறுதியும் இருக்கணுமா? தாங்கிக்க முடியும் சார். நான் எவ்வளவு அகோரமா இருந்தாலும் என் கழுத்துல தாலி கட்டி எனக்கு வாழ்வை கொடுக்க என் அத்தை பிள்ளை இருக்கார் சார். ஆனா எனக்கு தான் சங்கடமா இருக்கு. என்னால அவரோட தாம்பத்திய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுமேன்னு. அப்படி அழிய வாய்ப்பு இல்லம்மா. அப்படின்னா குணம் ஆயிடுமா சார்? அது இல்லம்மா. நீங்க என்ன சொல்றீங்க பணிக்கர் சார்? மிஞ்சி மிஞ்சி போனா நீ இன்னும் 2 மாசம்தான் உசுரோட இருப்பம்மா. அப்படியா? இந்த 2 மாசத்தை நீ வீணாக்காமல் இருக்க நீ எல்லா கோயில்களுக்கும் போ. நெஞ்சார மனசார தெய்வங்களை வேண்டிக்கொள். யார் கண்டா தெய்வங்கள் மனசு இறங்கி உன்னை பூமியிலேயே விட்டு வைக்கலாம். அப்படி விட்டு வைக்கலேனாலும் ஒரு பக்தையா தெய்வங்களோட சன்னிதானத்துல சேரலாம். உங்க ஃபீஸ் பணிக்கர்? என்ன ஒரு பாபி ஆக்காதே கோதாவரி. இதுதான் அன்னைக்கு நடந்தது. வீட்டுக்கு வந்ததும் அம்மா அப்பா கிட்ட பிடிவாதம் பிடிச்சு காலையிலேயே புறப்பட்டேன். அவங்க மனசு நோகப்படாதுன்னு பணிக்கர் சொன்னதையெல்லாம் சொல்லாம கோயில் விஷயத்தை மட்டும் எடுத்து விட்டேன். முதல்ல வைத்தீஸ்வரன் கோயில், அப்புறம் சிதம்பரம், சீர்காழி, கும்பகோணம், திருச்சி, பாலக்காடு, சோற்றாணிக்கரை, வைக்கம், ஒண்ணு பாக்கி இல்ல. திரும்புறப்ப கடைசியா மறுபடியும் வைத்தீஸ்வரன் கோயில் நன்றி சொல்ல என்றாள் கோதாவரி. ஒரு மருந்துமா நீ சாப்பிடல கோதா? பணிக்கர் மருந்தே தரலையே. மறுநாள் சிவாவும் கோதாவரியும் பணிக்கரிடம் விரைந்தார்கள். பணிக்கர் சார், என்னை அடையாளம் தெரிகிறதா? 2 மாசம் கெடு வச்சேள். ஆனா ஒரு மண்டலம் முடியறதுக்குள்ள 58 கிலோவுக்கு வந்து விட்டேன். எல்லாம் தெய்வ சக்தி என்றார் பணிக்கர். அன்று அலுவலகத்தில் கேசவன் நம்பூதிரியை சிவா சந்தித்தான். கங்க்ராட் சார். இன்னைக்கு கார்த்தால பணிக்கர் கிட்ட போயிருந்தீங்க இல்லையா? ஆமாம். யார் சொன்னா? அவர்தான். தெய்வ சக்தினார். அது ஒரு பாதிதான் சார். இன்னொரு பாதி மரண பயம். மரண பயமா? 2 மாசம் கெடு வச்சவுடன் என்ன உணர்ச்சி தோணும்? பயம்தானே. நாள் ஆக ஆக அது அதிகம்தானே ஆகும். ஆனா சந்நிதியில் நிக்கிறப்பவும் மரண பயம் உடம்பை உலுக்காமலா இருக்கும்? அதுல கரைகிறது எது? ஒரே ஒருவித உணர்ச்சி, அதுவும் பயம். மனசுக்குள்ள ஆணி அடிச்சா போல இருக்கிறப்ப உடம்பு தானே பாதிப்புக்கு ஆளாறது சிவா சார். கரெக்ட். ஐதீக மாலையில் ஆலந்தூர் நம்பி பண்ணின சிகிச்சை முறையை நான் பணிக்கர்கிட்ட சொன்னேன். அதை அவர் கோதாவரி கிட்ட பிரயோகம் செய்தார். சொல்லிவிட்டு நம்பூதிரி சிரித்தான். அப்போ நீதான் உண்மையான டாக்டரா நம்பூதிரி? ஏய் நானெல்ல, குருவாயூரப்பன், பகவதி, முருகன், கற்பகாம்பாள். சிவா இன்ப அதிர்ச்சியில் இருந்து விடுபட நீண்ட நேரமாகியது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.